டெம்டேஷன் வந்து லைக் திடீர்னு ஒரு தாட் வந்து திடீர்னு நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அது எப்படி நடக்கும்னா, நமக்கு ஒரு டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்து 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 இப்படி பண்ணலாமா பண்ணலாமா, அப்படி பண்ணிடணும் இப்படி அப்படி நம்ம டே பை டே அது வந்து வந்து என்ன ஆகும்னா, ஒரு நாள் அது வந்து பர்ஸ்ட் ஆயிடும் பெருசா அந்த சோதனை. ஸோ அந்த டெம்டேஷன் வந்து பர்ஸ்ட் ஆயிடும். எப்படின்னு சொன்னா, இப்போ ஆடம்க்கு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி சர்பெண்ட் வந்து ஒரே நாள்ல இதை சாப்பிட்டாக்கா நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவீங்கோ அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல சொல்லல. பட் ஏதோ டே பை டே தான் அவங்க வந்து சொல்லி அது வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க, இன்ஹேல் பண்ணியிருப்பாங்க, அதை திங்க் பண்ணியிருப்பாங்க, இமேஜின் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ என்னன்னா, தேவன் நம்மளை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு எப்படின்னாக்கா, அவருடைய சாயல் நம்ம இதயத்துல போட்டு நமக்கு வந்து இந்த இந்த உலகத்துல அவர் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ அப்போ ஜீவ விருட்சத்துக்கு என்ன அவசியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன அவசியம், அவரு தான் அவருடைய சாயல் நம்ம இதயத்துல போட்டுதான் நம்ம இந்த உலகத்துக்கே அனுப்புறாரு. எதுக்காக இப்போ கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த ஜீவ விருட்சம் நமக்கு எதுக்காக தேவை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அது வந்து நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சம் ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப என்னன்னா, நமக்குள்ள கர்த்தருடைய சாயல் நமக்குள்ள இருக்குது. ஆனா மனுஷனால ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல. அப்போ பை சாய்ஸ், அதாவது நமக்கு ஒரு சாய்ஸ்ல தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம் நம்ம அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆடம் கூட தேவன் கூட கனெக்ட் ஆகுற வரைக்கும் அவரோட ஐடென்டிட்டி தேவனா இருந்தது. பட் அவர் எப்போ வந்து ஃபிளஷ்ல மாம்சத்துல இந்த உலக பிரகாரமா ஆகுறாரோ, அப்போ என்ன ஆயிடுனா, அவர் எல்லாமே அவர் சாய்ஸ்ல தான் அவர் செலக்ட் பண்றாரு. பை சாய்ஸ் ஹி சூசஸ் எவ்ரிதிங். இது நல்லதா இருக்கும், இது கெட்டதா இருக்கும். இன்னைக்கு மனுஷன் நம்மளும் பை சாய்ஸ் வி சே இது நல்லது, இது கெட்டது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும். நமக்கு சாய்ஸ் தான் எல்லாமே, எல்லாத்துலயுமே நம்ம சாய்ஸ் வைக்கிறோம். இது இது வேணுமா எனக்கு, இது வேண்டாமா அப்படின்னு. ஸோ பை சாய்ஸ் மேன் ஹாஸ் டு சூஸ் த ஐடென்டிட்டி. அப்ப ஏன்னா நான் இன்னைக்கு என்னோட அடையாளம் என்னவா நான் சூஸ் பண்றேன், என்னோட அடையாளம் வந்து என்னவா நான் சூஸ் பண்றேன். ஐ ஆம் சிக்கா, ஐ ஆம் புவரா, இந்த உலக பிரகாரமான ஐடென்டிட்டியா, இல்ல ஐ ஆம் ரிச், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் அனாயிண்டட், இந்த மாதிரியான அடையாளத்தை நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். பை மேன்ஸ் சாய்ஸ், அதாவது வி ஆர் சூசிங் அவர் ஐடென்டிட்டி. அப்போ நான் என்ன சூஸ் பண்றேன், நான் என்னால வந்து ஆண்டவர் ஹோலி, அதனால நானும் ஹோலி, பிகாஸ் அவரோட சாயல்ல தான் என்ன படிச்சிருக்காங்க. மை காட் இஸ் பிளெஸ்ட், சோ ஐ ஆம், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவ, ஏன்னா நான் அவரோட சாயல படிச்சிருக்கேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால வர முடியுமா? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோமா? எத்தனை பேர் இன்னும் நம்ம வந்து ஐ எம் நாட் ஹோலி, காட் இஸ் ஹோலி, பட் ஐ எம் அ ஹியூமன், ஐ எம் நாட் ஹோலி அப்படி சொல்றது தப்புன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். எத்தனை பேர் இன்னும் நம்ம அந்த மாதிரியான உலக பிரகாரமான ஐ எம் நாட் worthy டு சே ஐ எம் ஹோலி, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், எத்தனை பேர் இன்னும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் சூஸ், அதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ஐ ஆம் நாட் ஹோலிங்கிற ஐடென்டிட்டியில வாழ்றதுக்கு. பட் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட சாயல் நமக்குள்ள போட்டு அனுப்பி இருக்கிறதுனால காட் இஸ் ஹோலி அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹோலி. காட் இஸ் பிளெஸ்ட், ஸோ வி ஆர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஸோ ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இந்த ஜீவ விருட்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ட்ரீ, ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட், we get connected to God. Once we understand the word of God, the life tree, ஜீவ விருட்சங்கிற அந்த word of God நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ we get connected to God. எப்படின்னா, ஜீவ விருட்சத்திலோடு நம்ம ஜீவனுக்குள்ள கனெக்ட் ஆகிறோம். இட்டர்னல் லைஃப். ஏன்னா நம்ம இப்ப இதயத்துல இருக்கிற இமேஜோ தேவனுடைய இமேஜ். அண்ட் நான் இப்ப ஜீவ விருட்சத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால இப்ப நான் கூட கனெக்ட் ஆகுற ஸ்பிரிட்ல. சோ நான் என்னோட அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வருது. சோ ரெண்டு மரமும், குட் அண்ட் ஈவில் ட்ரீயோ சரி, கர்த்தருடைய ஜீவ விருட்சோ லைஃப் கிவிங் ட்ரீயா இருந்தாலும் சரி, ரெண்டுமே அடையாளம் என்னன்னா ஐ ஆம் தான். ஐ ஆம் புவர், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் சிக், ஐ ஆம் ஸ்ட்ராங். ரெண்டுமே ஐ ஆம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன போட்டுன்னு இருக்கிறோம். ஸோ டெத் ட்ரீ ப்ரொடியூசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாக்கா, அதாவது குட் அண்ட் ஈவில் ட்ரீ என்ன ப்ரொடியூஸ் பண்ண, டெத் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எப்படின்னாக்கா,
ஐ எம் ரிச். எப்படி ஐ எம் ரிச்? இப்போ உலக பிரகாரமான மனுஷன் ஈவில் அண்ட் குட் அண்ட் ஈவில் ட்ரீலேருந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றவனா இருந்தாக்கா, இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனா இருந்தேன் எப்படின்னா, என் பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா இருக்கு, ஸோ ஐ எம் ரிச். அந்த பேங்க் பேலன்ஸ் குறையும் போது, ஐயோ நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு இந்த 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 கமிட்மெண்ட் இருக்கே, இதை நான் எப்படி சமாளிக்குவேன் அப்படின்னு அவன் பதட்டப்படுற, ஆங்ஷியஸ் ஆகுறான். விச் மீன்ஸ் இஸ் ஈட்டிங் த ஃப்ரூட் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ட்ரீலேருந்து அவர் ஃப்ரூட் சாப்பிட்றாரு. அவருக்கு இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. லைஃப் ட்ரீயோட அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தருடைய வார்த்தையில அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அவருக்கு தேவனோட சாயல்ல இருக்கிறங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு அவருக்கு ஒரு இன்கம் வருது, அவர் பேங்க்ல போட்டுறாரு, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அப்போ கொஞ்சம் சேவ் பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அவருக்கு, ஓகே பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு, இந்த மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லை இனிமே என்னோட ஃபியூச்சருக்கே பிரச்சனை இல்லை, பிகாஸ் நான் இன்சூரன்ஸ் போட்டுட்டேன், நான் அதை போட்டுட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஸோ என்னன்னா கண்ணில் பார்க்குற அந்த விஷயத்த நம்பிதான் he says I am rich. ஒரு இன்சூரன்ஸ் போட்ட பிறகுதான் he says I am safe. இப்போ I am safe. அது இல்லாம அவனால I am safe சொல்ல முடியல, அது இல்லாம I am rich சொல்ல முடியல, பிகாஸ் he is eating the fruit of good and evil tree, knowledge of good and evil tree. அவனுக்கு இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல. So when you get that understanding, கர்த்தருடைய வார்த்தையில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, ஓகே என்னுடைய லார்ட் இஸ் ஹோலி, so I am, my God is blessed, so I am, he is rich, so I am, he is healthy and strong, so I am. என் கண்ணில் என்னென்ன காரியத்தை பார்த்து நெகட்டிவா பார்த்துன்னு இருந்தாலும் அதை நம்பாம கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நான் நம்பும் போது I am eating the fruit from the life and death tree. So I have come into an understanding of the life tree. And now I'm getting connected to the word of God. இப்போ நான் கனெக்ட் ஆகிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையில நான் கனெக்ட் ஆகிக்கிறேன். Praise God. So man எப்படின்னா, man is அதாவது man is creating I am from death tree. நானுங்கிற அடையாளம் தேவனுடைய அடையாளம் இல்லை. ஐ ஆம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து இந்த உலக பிரகாரம் காரத்தை ஒரு அட்டாச் பண்றதுனால ஐ ஆம் ரிச் பை லுக்கிங் அட் மை பேங்க் பேலன்ஸ், ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி பை லுக்கிங் அட் மை ரிப்போர்ட் வாட் டாக்டர் கேவ் மீ. டாக்டர் ரிப்போர்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஏதோ இருக்குது. ஸோ நான் போறேன், ரிப்போர்ட் கொடுக்குறேன், அவங்க ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பிளட் ரிப்போர்ட்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 days கழிச்சு அவங்க வர சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 days நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன நடக்குமோ, ரிப்போர்ட் என்ன சொல்லுமோ, அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கண்ணில் பார்த்து நம்பின்னு இருக்கிறாங்க. ஸோ 3 days கழிச்சு ரிப்போர்ட் வந்து எல்லாம் நார்மல் வந்துடுது. இப்போ ஐ ஆம் ரிச் எப்போ, ஆஃப்டர் லுக்கிங் அட் த ரிப்போர்ட். அது இல்லை, தேவன் அந்த ஐ ஆம்க்கு அந்த மாதிரியான ஐடென்டிட்டி அவர் வர சொல்ல, பிகாஸ் திஸ் லீட்ஸ் டு டெத். அப்ப என்ன நடக்குதுன்னா, என்னோடக்குள்ள ஆண்டர் கொடுத்திருக்கிற இமேஜ் வந்து கர்த்தருடைய இமேஜ், தேவனுடைய இமேஜ், அவருடைய குணாதிசயங்கள். ஆனா நான் வெளியில எடுத்துன்னு இருக்கிறது சாவுக்கு எதுவா போகிற இமேஜ், நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறது அந்த விருச்சம். ஸோ உள்ள என்ன ஆகுதுன்னா, இதயத்துல நான் வெளியில இருந்து நெகட்டிவா எடுக்கிற உள்ள கர்த்தருடைய சாயல் இருக்குது, ரெண்டுமே ஒத்து போக மாட்டேங்குது. இட்ஸ் நாட் மேட்சிங். What God has put in his heart and the information that is taken from external to inside to his heart is not matching. அங்கதான் பிரச்சனை, அதனாலதான் டிசீஸ், அதனாலதான் சிக்னஸ். எல்லா டிசீஸுமே இம்யூன் சிஸ்டம்னாலதான் காஸ் ஆகுது. இம்யூன் சிஸ்டம் வந்து லோவா இருக்கிறதுனாலதான், கம்மியா இருக்கிறதுனாலதான், வீக்கா இருக்கிறதுனால எல்லா டிசீஸுமே. பட் why do we get that immune disease? எதுக்காக அந்த இம்யூன் நம்மளுக்கு குறைவாகுது? ஏன்னா மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறான் with God's image and with the death tree image. ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறோம். Praise God, hallelujah. God's image inside us talks that I am rich not by looking, not by sight, but by faith. But the image that is eating inside is the image that is looking and believing what is happening in the world's information. இந்த ரெண்டு இமேஜ் உள்ள கன்ஃபியூஷன்ல, டெத் ட்ரீயும் நம்ம வெளியில இருந்து எடுக்கிறோம், அண்ட் இன்சைட் தேர்ஸ் காட்ஸ் இமேஜ். ரெண்டுமே வந்து என்ன கிளாஷ் ஆகுது. தட்ஸ் ஹவ்
we lose our immune system. And the immune immune disease immune குறைவுபடுது. அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், டிசீஸ் இம்யூன் டிசீஸ் இருக்கு, இம்யூன் கம்மியா இருக்கு, அதனால இதை சாப்பிடு அதை சாப்பிடு இந்த மெடிசன் எடு. எதுக்காக இம்யூன் கம்மியா போகுது? பிகாஸ் மனுஷனோட இதயத்துல there are a lot of confusions, external information and the God's image inside your heart ரெண்டும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனாலதான். Praise God. Colossians 1:27 says, to them God chose to make known how great among the Gentiles are the riches of the glory of this mystery. In the mystery? Which is Christ is in you, the hope of glory. மகிமை நம்பிக்கை நம்மளோட இயேசு கிறிஸ்து, அவர் நமக்குள்ள இருக்கிறதா மிஸ்ட்ரி, நம்ம மனுஷர்களுக்கு தெரியாதது. நம்ம நினைக்கிறோம், நான் இயேசுதான் நான் வழிபடுறேன், நான் கரெக்டா கோயிலுக்கு போயிடுறேன், நான் கரெக்டா எல்லாமே பிரசங்கத்துல எல்லாமே எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாமே நான் கரெக்டா இருக்கிறேன், எல்லா ஆக்டிவிட்டிஸ் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் நான் கரெக்டா இருக்கிறேன். பட் ஏன் நம்ம இன்னும் மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கல? ஏன் இன்னும் நமக்கு சிக்னஸ்? ஏன் இன்னும் நமக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கு? ஏன் இன்னும் நம்ம உலகத்தின் கனிய அந்த டெத் ட்ரீல நம்ம இன்னும் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரூட்? Why are we believing the information what world is talking today, world is giving you today? Because நமக்கு அந்த mystery, அந்த secret நமக்கு தெரியல. அந்த ரகசியம், the mystery, அந்த ரகசியம் தெரியல. என்ன அந்த ரகசியம்? Jesus Christ is in you, in me, the hope of glory. Praise God. Jesus Christ is in you. Jesus Christ is a strong God, healthy God, powerful God. அந்த ஒரு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நாமும் அந்த இமேஜ்ல தான் இருக்கும். நானும் ஹெல்தி, நானும் ஸ்ட்ராங், நீங்களும் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங், நாம ரிச், we are anointed. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு நான் உணர்ந்த உண்மையானா நான் கண்ணில் பாக்குற காரியங்களை நம்ப மாட்டேன், டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேன். என்னோட பிரச்சனை, பண பிரச்சனை, நாளைக்கு ஈவாய் கட்டணும், எதுவுமே நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் ஐ நோ மை காட் ஹாஸ் மெட் all the needs already. My God has healed me already. 1 Peter 2:24. I know when I know this, அங்க எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. So என்ன மிஸ்ட்ரி நீங்க நம்ம கத்துக்கிறோம்? Colossians 1:27 say, what is the mystery that we are going to understand today, we are going to learn today, is Jesus Christ is in you, the hope of glory. So Christ's image is in you, deep within you. Christ's image is within you, deep within you. But you are trying to bring the image in you which is based on the sensual knowledge. பட் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சாயல் டீப் வித்தின் us, it is there, நமக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த உலகத்தின் சாயலை, நேச்சுரல் சென்ஸ், இயற்கையான சாயலை நமக்குள்ள கொண்டு வரோம். இந்த உலகத்தின் அந்த நாலேஜ் நமக்குள்ள கொண்டு வர நம்ம பாக்குறோம். Based on your education, based on your bank balance, based on your medical report என்ன சொல்லுது? உன் எஜுகேஷன் தான் என்னுடைய அடையாளம். நான் டாக்டர், அவருடைய டாக்டர், அதுதான் அவருடைய அடையாளம். அவர் BMW கார் வச்சிருக்காரு, அதுதான் அவருடைய அடையாளம். அவர் பேங்க் பேலன்ஸ் சூப்பரா இருக்கு, அதுதான் அவரோட அடையாளம்னு இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னா, based on sensual knowledge, இந்த உலக பிரகாரமான நாலேஜ் வச்சு நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அந்த உலகத்தின் சாயலை கொண்டு நமக்குள்ள பொதிச்சு வைக்க பாக்குறோம். பட் நமக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா, டீப் இன்சைட் us Jesus Christ is in us. அவரோட சாயல் நமக்குள்ள. இப்ப என்ன நடக்குது? சென்சுவல் நாலேஜான இமேஜ உள்ள கொண்டு போய் ரெண்டும் என்ன ஆகுது? இப்போ நேச்சுரல் இமேஜ் இந்த உலகத்தின் இமேஜ், இந்த உலகத்தின் சாயல் தேவனோட சாயல்களை ஒத்து போக முடியாது. வெளிச்சமும் இருளும் ஒன்னா இருக்க முடியாது. டார்க்னஸ் அண்ட் லைட் cannot be together. And eventually என்ன நடக்குது? உள்ள குட் அண்ட் ஈவில், அதாவது உலகத்தின் நாலேஜ் உள்ள போது, கர்த்தருடைய சாயல் உள்ள இருக்குது. eventually the problem begins. இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுது, கன்ஃபியூஷன், பிபி, பிரஷர், பிளட் பிரஷர், எல்லா மாதிரி நோவு, இம்யூன் சிஸ்டம் எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. அப்பதான் ஒரு கேயோஸ். Praise God, hallelujah, thank you Jesus.
ஒரு சில வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டினியூஸா நம்ம செல்ஸ் எல்லாம் நம்மள பாடியில கூட ஃபேக்டரி போல வேலை செஞ்சுன்னே இருக்கும். ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஓகே 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து டயட்ல இருக்கணும். ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே தளர்ந்து போயிடுறாங்க. அப்படியே வயசாயிடுச்சு, நமக்கு முடிஞ்ச எல்லா செல்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு, கோஸ் டவுன். மெடிக்கல்ல நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இது கால் இட் மெனி டேர்ம்ஸ். அப்போ என்ன ஆகுது, எதுக்கு இது மாதிரி ஆகுது, எதுக்கு நம்ம அவ்வளோ வீக் ஆயிடுறோம், ஏன் 40 வயசு ஆயிடுச்சுன்னா டயட் பண்ணோம், ஏன் நம்மளது போன்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் எனக்கு வயசாயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு, நம்ம ஏன் எக்ஸாமின் பண்றோம் அந்த மாதிரி? யார் சொன்னது இதெல்லாம்? நமக்கு யாருக்குமே தெரியாது என்னத்துக்கு. பட் ஆன்சர் என்னன்னா, இட் இஸ் தேர் இன் யோர் ஹார்ட் which has two images. One is Christ image, one is world's image. ரெண்டுமே என்ன ஆகுது, நம்ம லைஃப் பூரா ஜாம் ஆகுது, அப்படியே ஜாம் ஆகுது. ரெண்டு இமேஜும் ஜாம் ஆகி நீ வெளியில போ, நீ வெளியில போ, நான் தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட் அப்படின்ட்டு. ஆனா ஒருத்தர் தான் கரெக்ட், கிறிஸ்து தான் கரெக்ட், ஏசு கிறிஸ்து சாயல் தான் கரெக்ட். பட் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம என்ன பண்ணிடும்னா, ஏசு கிறிஸ்து எப்பவுமே கரெக்ட் தான். ஆனா அந்த சாயல் நமக்குள்ள இருக்கிறது நம்ம தெரியாம, அந்த ரகசியம் மிஸ்ட்ரிய புரிஞ்சுக்காம வெளியில இருக்கிற சாயல் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு ஜாம் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகி, ஓ இன்னைக்கு இந்த கடன்காரன் வந்துருவான், என்ன செய்வேன், யார் சொன்னது? ஃப்ரம் வேர் திஸ் இன்ஃபர்மேஷன்? உலகத்தின் சாயல். பட் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் என்ன சொல்லுது? யூ ஆர் அ கிவர், நாட் தி பாரோவர். இதுதான் ஒரிஜின் ஆஃப் டிசீஸ். இப்படிதான் டிசீஸ் ஸ்டார்ட் ஆகுது, இப்படிதான் நோயிங் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருடைய அன்பு நமக்கு கொடுத்திருக்காரு, அவரோட சாயல் என்ன, அன்பு, அது நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அது நமக்குள்ள இல்லாத போதுதான் we are not submitting to each other. ஒண்ணும் இல்லை, நம்ம மைண்ட் நமக்கு சப்மிட் பண்றது இல்லை. ஏன்னா அந்த அன்பு நமக்குள்ள ஜெனரேட் ஆக மாட்டேங்குது. கர்த்தருடைய சாயல்ல வந்து அந்த அன்பு நமக்குள்ள ஜெனரேட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் அங்க ரெண்டு இமேஜ் இருக்கிறதுனால அங்க ஒரு பிரச்சனை, எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன். அதனால லவ் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. when there's a light and darkness cannot be together. அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஒரு அன்புங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வந்து வர்றதில்லை. நமக்குள்ள அந்த அன்புங்கிறது இல்லை. அப்போ இல்லாத போது வாட் வி டூ இஸ், நம்ம வெளியில தேடி போற எல்லா மாதிரியான பிளஷருக்கு, வெளியில என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெளியில தேடி போறோம். அங்க போனா கொஞ்ச நேரம் அந்த போய் அந்த பார்க்ல உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டை போய் கொஞ்சம் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து அதுகிட்ட பேசினா எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான புக்ஸை படிச்சா கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொஞ்சம் மூவிஸ் பார்த்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொஞ்சம் போய் காசிப் பண்ணா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எனக்குள்ள அன்பு இல்லாததுனால நான் வெளியில தேடின்னு போறேன் எல்லாம். பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, சமாதானமா, சந்தோஷமா, டவுட்டே இல்லாம இது சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, இது சாப்பிட்டா பரவாயில்லையா, இது மாதிரி எல்லாம் யோசிச்சுன்னு நம்ம சாப்பிடும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிகாஸ் நமக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது. எதுக்குன்னா, ஆணுடைய சாயல் உனக்கு எந்த தீங்கும் பொல்லாப்ப உனக்கு அணுகாது. வெளியில நான் என்ன கொண்டு வரேன், எந்த இமேஜ் கொண்டு வரேன்னா, இது சாப்பிட்டா நல்லது இல்ல. அப்போ இது உள்ள போகும்போது ரெண்டுமே ஜாம் ஆகும்போது, ஒரு வாய்ஸ் வந்து சாப்பிடு ஆசைக்கு, இன்னொரு வாய்ஸ் வந்து இது சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டது. ஸோ என்ன ஆகுது, கன்ஃபியூஷன்லேயே சாப்பிட்றதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் அங்கே லோ ஆகுது, எஃபெக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு செட், அதாவது நம்ம நியூட்ரிஷன் சாப்பாடுன்னு பார்த்து சாப்பிட்டா கூட அது நமக்கு சில டைம் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா கன்ஃபியூஷன்ல இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிடக்கூடாது கெட்டது அப்படின்னு சாப்பிடும்போது சொல்லிட்டே சாப்பிடுறது. நான் நிறைய பேர் பார்த்துட்டு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லது இல்லை, பட் ஒரு வருஷம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போது ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நமக்கு டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பாடியில லவ் இல்ல, கன்ஃபியூஷன். நமக்குள்ள ஹார்ட்ல லவ் இல்ல, பட் கன்ஃபியூஷன், அதுதான் நமக்கு என்னது, டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப ரோமன்ஸ் 14 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சாப்பாடுக்குரிய காரியங்கள் எல்லாமே டீடைல்டா கொடுத்திருக்கு. பிரைஸ் காட். ஸோ என்னன்னா, மைண்ட் வந்து நம்மளது மைண்ட் எப்படின்னா, இட் ஃபைண்ட்ஸ் திங்ஸ் வித் ஃபியர். எல்லாத்துலயுமே பயம். இது சாப்பிட்டா நல்லதா, இங்க போனா நல்லதா, இவங்கள்ட்ட பேசினா நல்லதா, இது பண்ணா நல்லதா, இது பண்ணா கெட்டதா, இவங்க இப்படி வந்துருவாங்களா, அவங்க அப்படி போயிடுவாங்களா, இவங்க நம்மளை திட்டிடுவாங்களா, இவங்கள்ட்ட பேசின. ஸோ எல்லாத்துலயுமே பயம். நம்ம மைண்ட் எப்பவும் பயத்தையே தேடுது, எல்லா காரியத்திலும் பயத்திலேயே தேடுது. சோ ஜீவன் வந்து கர்த்தரின் சாயல்ல இருந்து வருது. தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன நடக்கும்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா,
கர்த்தரின் சாயல் ஜீவ விருட்சத்தை நம்ம சாப்பிட்டு உள்ளுக்குற சாயலும் கர்த்தருடைய சாயலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன நடக்கும் நெக்ஸ்ட்? நமக்குள்ள இருக்கிற ஆர்கன் செல்ஸ் எல்லாமே ஒரு ஹார்மனில ஆகும். ஏன்னா ரெண்டும் ஒத்து போகுது. நான் சாப்பிடுறது கனியும் ஜீவ விருட்சம், நான் கண்ணில் பார்க்கறது, நான் என் பேங்க் பேலன்ஸ் நான் இல்லைனாலும் நான் ரிச், நான் நம்புறேன், நான் சாப்பிட்றேன். எனக்கு என்ன நோவு இருந்தாலோ அது எனக்கு வலிச்சாலும் அதை நான் நம்புறது இல்லை, ஆண்டவரை குணமாக்கிட்டாரு ஏற்கனவே, நான் சாப்பிடுறேன். நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், என்ன பண பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நான் கண்ணில் பார்க்கறது நம்புறது இல்லை. என் தேவன் ஐ ஆம் பிளெஸ்ட்னு சொல்லி இருக்கிறாரு. ஐ ஆம் பிளெஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் பிளெஸ்ட், ஸோ ஐ ஆம், நான் சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னா ஜீவ விருட்சம் எனக்குள்ள போகுது, கர்த்தருடைய சாயல் எனக்குள்ள இருக்குது. இப்ப என்ன நடக்குது? ரெண்டுமே ஒற்றுமையா இருக்கிறதுனால தேர் இஸ் அ ஹார்மனி. எனக்குள்ள ஒரு ஹார்மனி இருக்குது. எல்லா செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் ஹார்மனி. நீங்க ஒரு ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, இப்போ நீங்க ஒரு இலைப்பாறுதல்ல இருக்கிறீங்க. நீங்க எப்படின்னாக்கா சமாதானமா இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சாப்பிடுறதும் ஜீவ விருட்சம், உங்களுக்குள்ள இருக்கிறதும் கர்த்தர் சாயல். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், கர்த்தரின் ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ள ஒரு ரெஸ்ட், ஒரு இலைப்பாறுதல். இப்ப என்னோட செல்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு ஹார்மனியில இருக்குது. எனக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்கு. அண்ட் லவ் ஹீல்ஸ். நம்ம ஒரு டிஸ்கவர் பண்றோம், லவ் தட் ஹீல்ஸ். ஸோ ஒன்ஸ் யூ திங்க், அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு திங்க் பண்ணோம்னா அது நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? இமேஜினேஷனுக்கு போகும். இமேஜினேஷனுக்கு போயிடுச்சுன்னா யூ கேனாட் ஸ்டாப் இட் ஃப்ரம் மேனிஃபெஸ்டிங். இமேஜினேஷனுக்குள்ள, அந்த கற்பனைக்குள்ள போயிடுச்சுன்னா அது அது நிறைவேறத ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன மாதிரியான காரியம் நம்ம இன்னைக்கு இமேஜின் பண்ணின்னு இருக்கிறோம்? நல்ல காரியம் இமேஜின் பண்ணா அதை ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டிப்பா அது நிறைவேறும். ஆனா கெட்டதா, நெகட்டிவா, ஹெல்த் நல்லா இல்லைன்னு இமேஜின் பண்ணியிருந்தாலோ, இல்ல நான் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது நான் இமேஜின் பண்ணாலோ, எந்த காரியம் இமேஜின் பண்ண இவங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் இமேஜினேஷன்ல இருந்தா அது கண்டிப்பா நிறைவேறும். Because imagination is a powerful tool that will come to pass, that will manifest. So இன்னைக்கு நான் என்ன நினைச்சுன்னு இருக்கிறேன்? What are you thinking? That is into imagination which cannot be stopped from manifesting. Praise God. Hallelujah. So the more information you gather from this world, நீ எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்துல நம்ம கேதர் பண்றோமோ நம்மளோட லைஃப் ஸ்பேன் அவ்வளவு கம்மியாகுது, நம்ம ஆயுள் அவ்வளவு குறைக்கப்படுது, குறைந்து வருது. ஸோ தேவனு நம்ம ஆயுளை எழுதி வைக்கலோ, நீ ஜாய் இவ்வளவு வருஷத்தா வாழணும், நீ இவ்வளவு வருஷத்தா வாழணும் இல்லை. நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட செயல்கள், நெகட்டிவ் திங்ஸ் ஆக்ட் பண்ணின்னு இருக்கிறோம் அக்கார்டிங்லி. அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை குறைவாக்குது. The more information you gather, அதனால நம்ம பார்த்தோம்னா ancestors லைஃப் பார்த்தீங்கன்னா 900 இயர்ஸ்ல இருந்து 800 700 300 குறைஞ்சுனே 120 இயர்ஸ்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் 120 இயர்ஸ்க்கு மேலே யாரும் வாழ முடியாதுன்னு ஆயிடுச்சு, பைபிள்ல இருக்கு. எதனால? பிகாஸ் ஆஃப் த ரெபெலியஸ் இஸ்ரேல் பீப்புள் தொடங்கி இப்ப வரைக்கும் பீப்புள் ஆர் ரெபெலியஸ், ஸ்டபனா இருக்கிறாங்க, ஸ்டிஃப் நெக்கா இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஆயுள் நாட்களை குறைவாக்கி இருக்கிறாங்க. நாமளே நம்ம ஆயுள் நாட்களை குறைவாக்க, லைஃப் ஸ்பேனை நம்மளே குறைச்சிட்டோம். நம்ம இந்த உலகத்துக்கு இன்ஃபர்மேஷனை கேட்டு கேட்டு கேட்டு. Praise God. Hallelujah. So what is death? அப்போ what is death? A life without love is death. அன்பில்லாத ஒரு வாழ்க்கை தான் சாவு. சாவுக்கு அர்த்தம் என்ன? அன்பில்லாத ஒரு ஜீவன் தான், ஜீவ வாழ்க்கை தான், அன்பில்லாத ஒரு வாழ்க்கை தான் சாவு, டெத். A life with love is eternal life. ஒரு ஜீவன், நம்மளோட அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நித்திய வாழ்வு. அப்ப நம்மளுடைய ஹார்ட்ல என்ன? தேவனுடைய அன்பை தான் ஒரு சாயலா கொடுத்திருக்காரு நமக்கு. அண்ட் வெளியில நமக்கு வார்த்தைங்கிற இந்த ஜீவ விருட்சத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. இது ரெண்டு சேரும் போது this is called eternal life. In your heart love is imposed from God, and life from tree of life tree ல இருந்து வர அந்த life together is called eternal life.
In your heart, image of Christ is there already. உங்களோட இதயத்துல கிறிஸ்துவின் சாயம் ஆல்ரெடி இருக்குது. பட் நம்ம என்ன இம்போஸ் பண்ணி இருக்கிறோம்னா, தேவனுடைய அன்பை மறந்து ஜீவ விருட்சத்தை இம்போஸ் பண்ணாம சாவான மரத்துல இருந்தான இன்ஃபர்மேஷனை நம்ம இம்போஸ் பண்ணி எங்க ஜீவன் இல்லையோ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப என்ன இருக்கு, நமக்குள்ள அன்பு இல்லாம நம்ம சாவுக்கு நேரா போயின்னு இருக்கிறோம். நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் கம்மியாயின்னு இருக்கு இதனால. பிரைஸ் காட். அதனால நம்ம இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம நம்ம ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பா பைபிளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ தியாலஜிக்கல் நாலேஜ். நமக்கு அது ஒரு தியாலஜிக்கல் நாலேஜ் கொடுக்குது வெறும். அப்ப ஜீசஸ் எங்க கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் த மிஸ்ட்ரி. நான் சொன்னது அதுதான் ரகசியம். த கிரைஸ்ட் இஸ் இன் யூ. அந்த ட்ரூத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அந்த சத்தியத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கண்டிப்பா உண்மையா இயேசுவை நான் தேடணும், இயேசுவை நான் பார்க்கணும். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களால இயேசு கிறிஸ்துவ ஸ்கிரிப்சர்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவ தியாலஜிக்கல் நாலேஜ் நம்மள புரிஞ்சு கொள்ளலாம். இயேசுவோட அன்பு என்னன்னு புரிஞ்சு கொள்ளலாம் கர்த்தருடைய வார்த்தையில. இயேசு நமக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சு கொள்ளலாம். அவர் நமக்கு என்னென்ன ரகசியங்களை வச்சிருக்கிறாருன்னு அந்த மிஸ்ட்ரிஸ் நம்ம அதுல புரிஞ்சு கொள்ளலாம். அதுல ஒரு மிஸ்ட்ரியை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த மிஸ்ட்ரியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த சத்தியத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். When you find the truth that Jesus Christ is in you, and the truth will set you free. அந்த இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். பிரைஸ் காட். ஹalleluya. நம்ம வெறும் கோயிலுக்கு போனோம் வந்தோம், இயேசுவை தான் நம்புறோம், விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அதனால நான் சாப்பிடுற இந்த 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 விருட்சம் ஜீவ விருட்சமா இருக்கணும். எனக்குள்ள தேவனோட அன்பு நிரம்பி இருக்கணும். என்னுடைய செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே ஹார்மனில இருக்கணும்னா நான் ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். எனக்குள்ள இருக்கிற சாயல் கர்த்தருடையது நான் புரிஞ்சுக்கணும். சாப்பிடுற அந்த விருட்சமும் கர்த்தருடையதா இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அப்படி நான் கண்டுபிடிச்சேனாக்கா இன்னைக்கு அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Praise God. இன்னைக்கு நீங்க ஹீல் ஆவீங்க. இந்த சத்தியத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே நீங்கி போகும். எப்படின்னு சொன்னா நீங்க அந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. Praise God. Hallelujah. அந்த சத்தியம், the truth that you find will set you free. ஆமென். ஜெபிக்கலாம். பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திற்காக நன்றி. அப்ப சத்தியத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு பலனும் ஜீவனும் மாம்சத்தின் பலன் உண்டு உங்க வார்த்தை சொல்லுது ஆண்டவர். இந்த சத்தியத்தை நாங்க கண்டுபிடிச்சு ஜீவ விருட்சத்தை நாங்க ஒண்ணும் படிக்க உங்களுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள இயேசு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாருங்கிற சத்தியத்தை கண்டுபிடித்து அப்பா நாங்க அந்த சத்தியத்திற்குள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். நீ பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையுமே, இந்த கால்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே, ஜூம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருமே, யூடியூப் பார்க்குற ஒவ்வொருத்தருமே நீங்க ஆண்டவரே ஒரு புரிதலின் ஆவியம் உங்க அன்பால் நிரப்புன கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.